ரொம்ப நாள் கணக்கு இந்த வீடியோ பண்ணுன்ட்டு ஸோ இன்றைக்கி ஒரு வழியாக வந்து இதை பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னா வந்து பிஎல்எஸ்ஐ அப்படின்றத பற்றி தான். ஸோ இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் படிக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம். பிஎல்எஸ்ஐனா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன். ஸோ அப்படின்றது தான் வந்து விஎல்எஸ்ஐ. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அப்படின்றது சின்ன சின்ன ஐசி சிப்ஸ் இருக்குது. ஸோ அந்த சிப்ஸ் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது, அந்த சிப்ஸ் டிசைன் பண்ணுறது, அதை ஒட்டியான ஹார்ட்வேர் வந்து டிசைன் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து விஎல்எஸ்ஐ. பட் ராகுல், நான் வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கேள்விப்பட்டிருக்கேன். எம்பெடட் சிஸ்டம்ஸ்க்கும் விஎல்எஸ்ஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஎல்எஸ்ஐ வந்து இப்போ நம்ம மைனிங் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வீடியோஸ் மைனிங் போட்டுருக்கோம், நிறைய மைனர்ஸ் இருப்பீங்க. ஸோ மைனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ASIC அப்படின்னு சொல்கிறோம், அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் இன்டெகிரேட்டட் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா விஎல்எஸ்ஐயோட ஒரு ப்ராடக்ட். ஸோ அதாவது ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. லெட்ஸே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டிவைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிவைஸ்க்குள்ளார ஒரு சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகுது. இது என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு கீபோர்டு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து இதுக்குள்ளார நம்ம அந்த பட்டன் அமுக்கணும்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கம்ப்யூட்டருக்கு அனுப்பணும். ஸோ இப்போ இந்த உள்ளார இருக்கிற சாஃப்ட்வேரோட வேலை வந்து மாறாது. அந்த வேலையை வந்து நீங்கள் எதுவும் மாற்ற முடியாது. அந்த சாஃப்ட்வேர் அந்த வேலையை மட்டும்தான் செய்யும். ஆனால் இதை சுற்றி இருக்கிற அந்த ஹார்ட்வேர், இதுக்கு பின்னாடி ஒரு சின்னதாக வந்து ஒரு பிசிபி போர்டு இருக்கும், மேபி ஒரு சின்ன ஐசி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதோட வேலைங்களை வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாரி டிசைன் பண்ணுறது வந்து விஎல்எஸ்ஐ. ஸோ இதே வந்து எம்பெடட் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ராஸ்பெரி பையோ அட்வினோவோ இருக்குது அப்படின்னா அந்த போர்டு வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். அந்த ஹார்ட்வேர் டிசைன் வந்து எல்லாம் பண்ணி வச்சுருவாங்க. அது மேலே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேர், லெட்ஸ் விண்டோஸ் ஐஓடியாக இருக்கட்டும், இல்லை ஆர்டினோவோட எந்த ஒரு ஓஎஸாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்களே ஓனாக எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து அந்த ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிக்காக எழுதுவீங்க. ஸோ இது வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸ். இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ். இதை நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, மினி கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த பைக்கில் வந்து இக்னிஷன் வந்து டிஃப்ரெண்ட் ட்ரைவ் மோட்ஸ் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. ஈவன் பைக்கோட ஆர்பிஎம்ஸு அண்ட் ஏபிஎஸ். பைக்கில் வந்து ஏபிஎஸ் பிரேக்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கேலிப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு மெக்கானிக்கலான ஒரு டிவைஸ் இது. பட் நீங்கள் இந்த பிரேக்கை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா வந்து ரெகுலர் பிரேக்ஸுக்கும் ஏபிஎஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஏபிஎஸ் வந்து டக்குன்னு இப்படி பிடிச்சிக்காது, இந்த டிஸ்கை வந்து இப்படி பிடிச்சிடாது, இது விட்டு 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 பிடிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஸ்டாப்பிங் பவர் வந்து நீங்கள் ஸ்கிட் ஆகாமல் ஸ்டாப் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாரி விட்டு விட்டு பிடிக்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா, அந்த கமாண்ட் வந்து இங்கேருந்து வருது. ஸோ இங்கேருந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு கம்ப்யூட்டர் வந்து அந்த பிரேக்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இது வந்து ஏபிஎஸ். ஸோ இதே மாதிரி நம்மளோட காரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து கார்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார வந்து ஒரு சின்னதாக ஒரு மினி கம்ப்யூட்டர் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரேடார் இருக்குது. ஸோ இந்த ரேடார் வந்து நீங்கள் லேன் மாறி போகிறீங்க, தப்பாக போகிறீங்க, இல்லை தூக்கத்தில் திடீர்னு கார் எங்கேயோ போகுது அப்படின்னா உங்களுக்கு அலர்ட் பண்ணும். ஸோ இந்த ரேடார்ஸு இதெல்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு இந்த டெக்னாலஜிக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து. அண்ட் இதே வந்து நம்மளோட எம்பெடட் சிஸ்டம்ஸ் வந்து எனிதிங் தட் இஸ் லைக் ஒரு மதர் போர்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து தட் இஸ் எம்பெடட் சிஸ்டம்ஸ். இதோட இன்னும் ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இதெல்லாம் வந்து நம்மளோட மைனிங் ரிக்ஸ் இதெல்லாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து ஜிபியூ பேஸ்டு இருக்குது. இது உள்ளார நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மதர் போர்டு இருக்குது. ஸோ மதர் போர்டு, ப்ராசஸரு, ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிசி அப்படின்னு வச்சுக்கலாம். ரேம் எல்லாமே இருக்குது இதில். ஸோ இதேமாரி இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிட்டில் கை. ஸோ நேற்று தான் நம்ம ஒரு அன்பாக்சிங் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ASIC, அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் இன்டெகிரேஷன் சர்க்யூட் அப்படின்ற ஒரு மிஷின், ASIC மிஷின் அப்படின்றது. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினில் ரன் ஆகிற ஜிபியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு மதர் போர்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மதர் போர்டுக்குள்ளே அந்த ஜிபியூ என்ன வேலை பண்ணுன்ற சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம், அதுக்கு மேலே வந்து HiOS அதுமாரி எதுவும் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு மைனிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த சாஃப்ட்வேரை கன்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்வேர் வந்து நம்மளோட சாஃப்ட்வேருக்காக எந்த ஒரு கஸ்டமைசேஷனும் அவங்க பண்ணலை. இது வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு இப்போ நீங்கள் ரன் பண்ணலாம். இப்போ இதே செட்டப்பை நீங்கள் கொண்டு போய் ஒரு அனிமேட்டர் வந்து அவங்களோட அனிமேஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம். ஒரு கேட் இன்ஜினியர் கொண்டு போய் அவங்க பண்ணலாம். ஒரு கேமர் கொண்டு போய் கேம் இன்ஸ்டால் பண்ணி கேம் விளாடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் வந்து செஞ்சதோட பர்பஸ் வந்து ஜெனரிக்கான பர்பஸ். இதில் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்கான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் அந்த வேலையை பண்ண முடியும். வேற இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மென்ட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஸோ இதில் உள்ளார இருக்கிற அந்த மைனிங் சாஃப்ட்வேர் வந்து இட் இஸ் நாட் மென்ட் டு ரன் எனிதிங் எல்ஸ். அதோட வேலை வந்து அது ஒன்று மட்டும்தான். ஸோ அப்போ என்னென்னா சுற்றி இருக்கிற ஹார்ட்வேர் எல்லாமே அந்த ஒரு வேலையை செய்யறதுக்காக மட்டுமே டிசைன் பண்ணுது. ஸோ இது வந்து விஎல்எஸ்ஐ. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பெடட். பட் அட் தி சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு சிபியூ, இதில் இருக்கிற உள்ளே இருக்கிற ஜிபியோட ப்ராசஸரு, இந்தமாரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தட் இஸ் விஎல்எஸ்ஐ. ஸோ தட் இஸ் பேசிக்லி அது வந்து இட் இஸ் மென்ட் டு டூ ஒன் சிம்பிள் ஒர்க். ஒரு கம்ப்யூட்டேஷன் ஒர்க் ஒரு சிபியூ பண்ணுது அப்படின்னா
அதோட டிசைன் வந்து பண்ணது வந்து VLSI. அதை மொத்தமாக ஒரு மதர் போர்டில் போட்டு இதெல்லாம் இப்படி சேர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு ஃபர்ம்வேர் எழுதுறது, ஒரு பயாஸ் எழுதுறது, அதெல்லாம் வந்து எழுதுறது வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸ். எம்பெடட் வந்து மோர் லைக் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி. VLSI வந்து இட்ஸ் மோர் இன்டு ஹார்ட்வேர் டிசைனிங் அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். ஹார்ட்வேர்ன்றதுல IC டிசைனிங், இன்டெகிரேட்டட் சர்க்யூட் டிசைனிங் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா VLSIலையும் ப்ரோக்ராமிங் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் வந்து மோர் ப்ரோக்ராமிங் இருக்கும் அண்ட் பேக் எண்ட் வந்து பிட் மோர் ஹார்ட்வேர் ஓரியன்டாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். இதில் வந்து நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு கொஷின் வந்து இதில் சேலரி எவ்வளோ இருக்கும் ராகுல், நம்ம இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், ஃப்ரெஷருக்கு எவ்வளோ இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ ஆஸ்திரேலியாவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு $65,000-$70,000 இட் கோஸ் அப் டு 120 to 130K. ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. அண்ட் தட் இஸ் ஃபார் சார்ட் ஆஃப் லைக் ஒரு நாட் ஃபார் ஃப்ரெஷருக்கு கிடையாது, ஒரு மிட் லெவல் டு சீனியர் ரேஞ்சுக்கு வந்து இந்த சேலரிஸ் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு 4 years 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா யூ வில் ஃபால் இன் டு திஸ் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லலாம். இதே இந்தியா சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து தே ஸ்டார்ட் வித் சம்வேர் அரௌண்ட் 30 to 40K வரைக்கும் ஐ திங்க் தே ஸ்டார்டிங் வித். ஏன்னா சில இதில் வந்து போட்டிருக்காங்க, பட் ஐ டோன்ட் நோ லைக் இஃப் இட் இஸ் ரியல் வேல்யூன்னு தெரியல. பட் சில இதில் வந்து போட்டிருந்தாங்க போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்ததில் வந்து சில இதில் வந்து தேர் ஆஃபரிங் அரௌண்ட் 30 to 40K அந்தமாரி போட்டிருந்தாங்க. அண்ட் மற்றபடி வந்து ஃப்ரெஷர்ஸ் அந்தமாரி போட்டது வந்து சம்வேர் அரௌண்ட் 25-30 அந்த ரேஞ்சிலேருந்து சொல்லியிருந்தாங்க. பட் அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டியர் ஆஃப் த கம்பெனி. ஸோ எவ்வளோ பெரிய கம்பெனி அந்த ஒரு விஷயமும் இட் பிளேஸ் அ மேஜர் ஃபேக்டர். அண்ட் இங்கே ஆஸ்திரேலியாவில் பார்த்த இதே சேலரி ஸ்கேல் தான் வந்து இட் இஸ் சேம் வித் US as well. இப்போ VLSI வந்து இது வரைக்கும் சும்மா ஒரு பேசிக்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜென்ரலாக வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெயின் டிவிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எது பண்ணணும் அப்படின்றத பொறுத்து. ஸோ இப்போ அதே மாதிரி நீங்கள் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பண்ணுறீங்க, பேக் அண்ட் பண்ணுறீங்க, எது பண்ணாலும் சரி ஆன் தி ஹோல் வந்து நீங்கள் படிக்கிற கோர்ஸ் வந்து சில ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் பிட் மோர் சாண்ட்விச்டாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து VLSIயும் வந்து IoT இந்த இதெல்லாம் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். IoT, மிஷின் லேர்னிங்கு அண்ட் இந்த மாதிரி AI அந்த மாதிரிக்குள்ளார வர எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம்ஸ்குள்ளார போகும். VLSIக்குள்ளார வரது பார்த்திங்கன்னா இந்த ASIC மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி வரும். அண்ட் VLSI வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இட் இஸ் க்ரோன் குவைட் லாட். ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற காரில் இருக்கிற சிப்ஸ்லேருந்து, பைக்கில் இருக்கிற சிப்ஸ்லேருந்து, மோட்டர் போர்ட்ஸு, யூ நேம் இட். ஸோ எதெல்லாம் வந்து சின்ன சின்ன சிப்ஸும் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து மேக் இட் டூயிங் எஃபிஷியண்ட்டாக ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆட் பண்ணுதோ அது எல்லாமே VLSI. ஸோ தட்ஸ் த மெயின் திங். ஸோ அந்த IC டிசைன் அதெல்லாம் வந்து இட்ஸ் கோயிங் இன் டு VLSI. அண்ட் இதில் வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா IoT, மிஷின் லேர்னிங் அந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயமும் வந்து இட் கோஸ் இன் டு எம்பெடட் சிஸ்டம்ஸ். அண்ட் இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் இஸ் நீடட். அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த கண்ட்ரி நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்றது இருக்குது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஜாப்ஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ சைனா, ஜப்பான் அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா VLSI பேஸ்டு, ஹார்ட்வேர் பேஸ்டு ஜாப்ஸ் இருக்குது. அண்ட் டிசைனிங் பேஸ்டு ஜாப்ஸ் இருக்குது, ப்ரோக்ராமிங் பேஸ்டு ஜாப்ஸ் இருக்குது. அண்ட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசைனு, வேலிடேஷனு, ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்குது. லெட்ஸே இப்போ வந்து இஃப் யூ லுக்கிங் அட் டிசைன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா முக்கால்வாசி அவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டிசைன் 3 years கேட்குறாங்க. நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து காமனாக தான் இருக்குது. RTL டிசைன் வந்து ஒரு 4 years, STA 2 years, அண்ட் சிந்தசிஸ், வெரிஃபிகேஷன், டெஸ்டிங். ஸோ இந்தமாரி விஷயம்லாம் வந்து ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமால்கமேஷனாக இருக்குது. இதில் வந்து சிலது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது, சிலது வந்து பேக் எண்ட் இருக்குது. ஸோ சார்ட் ஆஃப் லைக் நம்ம வெப்பில் பார்த்தோன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி இருக்குது. பட் மோர் ஆன் டிசைன் சைட் ஜாப்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், FPGA இது எல்லாமே வந்து ASIC சிந்தசிஸ், STA இது எல்லாமே வந்து ஃப்ரண்ட் எண்ட். அண்ட் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியர் ஜாப் இது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா தேர் ஆஸ்கிங் ஃபார், ஐ திங்க் திஸ் இஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். அகெயின் 0 to 1 years எக்ஸ்பீரியன்ஸ் விச் இஸ் சார்ட் ஆஃப் லைக் ஃப்ரெஷர்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து நிறைய ஜாப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா VLSI அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ஜாப்ஸ் வருது. அதில் வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃப்ரண்ட் அண்ட் கேட்குறாங்க. அண்ட் அகெயின் கைஸ், டோன்ட் ஹோல்ட் மீ ஃபார் திஸ். நான் வந்து ஐம் நாட் அ VLSI இன்ஜினியர். எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ரோபோட்டிக்ஸ் தெரியும், எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் தெரியும். ஸோ அதை வச்சு தான் ஐம் சிவில் இன்ஜினியர். ஸோ அதை வச்சு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ டோன்ட் ஹோல்ட் மீ. ஸோ இது நான் சொல்கிறது வந்து எனிதிங் இஸ் இன்கரெக்ட். இஃப் யூஆர் VLSI இன்ஜினியர்னா கரெக்ட் மீ அண்ட் புட் இட் ரைட் இன்ஃபர்மேஷன் இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ அதனால் பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் பார்ப்பாங்க. இட் வில் பி வேல்யூபிள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா VLSI அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ஜாபும் வரல. ஏன்னா ஐ திங்க் வந்து இட்ஸ் அ டேர்ம் ஸ்பெசிஃபிக் டு ஸ்பெசிஃபிக் ரீஜன்ஸ்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2 ஜாப்ஸ் தான் ஆக்சுவலி லிஸ்ட்டில் வந்துச்சு. அதுவும் கூட பார்த்திங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ இட்ஸ் ரெலவெண்ட். அது ரிலவெண்ட் இல்லை. லெட்ஸ் சே எம்பெடட்னு போட்டிங்கன்னா
எம்பெடட் சாஃப்ட்வேர் அந்தமாரி போட்டிங்கன்னா அரௌண்ட் லைக் 800 ஜாப்ஸ் வருது. லெட்ஸ் சே இதை ஐஓடி நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு 400 ஜாப்ஸ் வருது. ஸோ அது ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து எம்பெடட் டெக்னாலஜிஸில் வரும். ஸோ இதில் இவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். எம்பெடட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எம்பெடட் ஃபர்ம்வேர் இன்ஜினியர். ஸோ ஒரு 3 ஜாப் ப்ரொஃபைல் பார்ப்போம். ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்க இந்த ஸ்கில் செட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஓகே, MCU பிளாட்ஃபார்மு, ஐடி, STM, மைக்ரோசிப் எக்ஸெட்ரா, அண்ட் லினக்ஸ் தெரியணும், ARM SOC தெரியணும், ப்ரொஃபிஷியன்ட் இன் சி. ஸோ இதில் வந்து இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து எல்லாம் C++ வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் ஸ்டாண்டர்ட் தான் சிப் மேக்கிங். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆர்டினோ அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ பேசிக்லி யூஸ் சி. ஆர்டினோ பொறுத்த வரைக்கும் சி தான் யூஸ் பண்ணுவீங்க. வேறஸ் ராஸ்பெரி பை நீங்கள் போகிறப்ப வந்து யூ கேன் யூஸ் பைத்தனோ, C#, ஜாவாவோ. இட்ஸ் பேஸ்ட் ஆன் என்ன பிளாட்ஃபார்மோ யூ கேன் யூஸ் இட். ஸோ இப்போ வில் கம் டு திஸ். ஸோ இந்தமாரி கேட்குற ஸ்கில் செட்லாம் பார்த்தீங்கன்னா விச் இஸ் குட். அண்ட் இதில் வந்து இப்போ எம்பெடடில் வந்து இப்போ Node.js கேட்குறாங்க. ஸோ விச் வி வில் டாக். நம்ம ராஸ்பெரி பற்றி பேசுகிறப்போ வந்து Node.js பற்றி ஒரு ப்ராப்ளி ஈவன் டூ ஒரு டெமோ வெர்ஷன் ஒன்று பண்ணுவோம். ஐ டிட் இட் பிஃபோர். விண்டோஸ் ஜஸ்ட் டு கிவ் யூ அ ஹிண்ட். இப்போ நீங்கள் ராஸ்பெரி பையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, Node.js இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா விண்டோஸ் 10 IoT கோரில் Node.js இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ராஸ்பெரி பையிலேருந்து கமாண்ட்ஸ் வந்து டேரெக்டாக நீங்கள் சென்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டெக்னாலஜி. சக்ரான்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு லைப்ரரி ஒன்று இன்ஸ்டால் பண்ணோம். வில் டாக் இன் another வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் ஜாப் இது எல்லாமே கிட்டத்தட்ட இதே தான். இது வந்து ஃப்ரண்ட் எண்ட். இது ஓகே, மேட்லேப் கேட்டிருக்காங்க, C++ கேட்டிருக்காங்க, வெர்பல் கம்யூனிகேஷன் இதெல்லாம் விட்டுருங்க, சாஃப்ட் ஸ்கில் இது. அப்புறம் VHDL ப்ரொஃபிஷியன்சி, DSP. அண்ட் இப்போ வந்து நம்ம இது பற்றி பார்ப்போம். இதில் என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒன்று வந்து ASIC ஃப்ரண்ட் அண்ட் டிசைனரு, அண்ட் நெக்ஸ்ட் வந்து FPGA ஃப்ரண்ட் அண்ட் டிசைனரு, ASIC ஃபிசிக்கல் டிசைன் இன்ஜினியர், ஹார்ட்வேர் டிசைன் இன்ஜினியர். அதுக்கப்புறம் AMS அனலாக் மிக்ஸ்ட் டிசைனரு, லைப்ரரி டெவலப்பர், ஃபர்ம்வேர் டெவலப்பர். ஸோ இந்தமாரி ஃபர்ம்வேர் டெவலப்பர் கூட முக்கால்வாசி எம்பெடட் குள்ளார போயிடும். அண்ட் முக்கால்வாசி நீங்கள் வந்து அதில் எழுதுகிற ஸ்பெசிஃபிக்கான லாங்குவேஜஸ்ஸு அதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் டு த ஹார்ட்வேர் தான் இருக்கும். அது நீங்கள் வந்து கஸ்டமைசபிள் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் மாதிரி இருக்காது, விச் இஸ் இன்சைட் த IC அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் FPGA ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் வெரிஃபிகேஷன் இன்ஜினியரு, அண்ட் IP வெரிஃபிகேஷன் இன்ஜினியர், EDA CAD இன்ஜினியர்ஸ் ஆல்சோ கைஸ். நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் இன் AutoCAD அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாகவே ஒரு மாடியூல் இருக்குது. அந்த மாடியூல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து இட் இஸ் நாட் சேம் as தி ரெகுலர் AutoCAD. ஸ்டாண்டர்ட் AutoCAD இல்லாமல் எலக்ட்ரிக்கல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டூல்ஸ்லாம் இருக்கும், விச் இஸ் லைக் இட்ஸ் நாட் தட் ஹார்ட் டு லேர்ன். ஒரு 2 days நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேசிக் AutoCADும் தெரிஞ்சுக்கலாம், இதையும் தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் ஆக்சுவலி வெரி குட் ப்ரொஃபைல் டு புட் இட் இன். ஏன்னா உங்களோட ஸ்கீமாஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேருந்து இப்போ ஈவன் ஸ்கீமாஸ் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா சம்டைம்ஸ் வெக்டர் PDF இருக்கும், சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு DWG ஃபைல்ஸாக இருக்கும், விச் இஸ் லைக் AutoCAD ஃபைல்ஸ் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் AutoCAD தெரிஞ்சிருக்கணும். ஈவன் வந்து PDF வெக்டர் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும், ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணணும், இல்லை அது மேலே ட்ரேசிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம AutoCADல வந்து XREF அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி அது மேலே வச்சு தான் வந்து ஃபர்தர் டிசைன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் AutoCAD இஸ் சார்ட் ஆஃப் லைக் யூஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங், regression and automation testing engineering, I think automation engineering, tech support, and major recruiters நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் மச் பிகர் லிஸ்ட் நவ். ஸோ இது வந்து ஒரு பேசிக் லிஸ்ட்டு தான். அது இப்போ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ரெக்ரூட்டர்ஸ் இப்போ இருக்காங்க. அண்ட் சம் ஆஃப் த ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா Texas Instruments வந்து இட்ஸ் லைக் ப்ரிட்டி லார்ஜ் கம்பெனி. VLSI ரெக்ரூட்மெண்ட் வந்து மேசிவ் லெவலில் நடக்கும். எப்போவுமே இந்த ஆட் நான் பார்ப்பேன். அப்புறம் PMC, அலியான்ஸ் செமிகண்டக்டர்ஸ், சினாப்சிஸ், ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச நேம்ஸ்லாம் சிஸ்கோ, நெட்கியர், அதுக்கப்புறம் HCL, இன்டெல், லூசன்ட், மைக்ரான் டெக், நேஷ்னல் செமிகண்டக்டர்ஸ், மோட்டரோலா, ஃபிலிப்ஸ், குவால்காம் இஸ் ஆக்சுவலி பிக் கம்பெனி, ஸோ பெரிய ரெக்ரூட்டர். and TCS, Wipro, so there is like whole bunch of recruiters are there. so நீங்கள் நாக்ரியில் போனீங்கன்னா you can find இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது யாருக்கான கரியருங்க? இது வந்து நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு அதில் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். ஸோ அப்போ வந்து நாங்கள் அந்த IT செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணோம். அவர் வந்து VLSIயில் மாஸ்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு IT செக்யூரிட்டியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். இது எதுக்கிட்ட வந்து வேலை செய்கிற அப்படின்னு கேட்டால், VLSI ரொம்ப கஷ்டமாச்சு, அதில் வேலை செய்கிறதெல்லாம் மண்டை காஞ்சிரும் அப்படின்னு வாப்பில்.
தட் இஸ் ஒன் வே இட் இஸ் ட்ரூ. எனக்கு வந்து அப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து சும்மா ஒரு பேசிக்ஸ் தெரியும், சின்னதாக விளையாடுவேன், அவ்வளோதானே தவிர ஒரு சீரியஸாக எதுவுமே பண்ணலை. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த அட்வான்ஸ் டிப்ளமோ இன் ரோபோட்டிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அது வந்து நான் படிக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சார்ட் ஆஃப் லைக் பிட் டஃபர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ சிவிலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லிண்டல் அப்படின்னா, லிண்டல்னால் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த விண்டோ இருக்குன்னா அந்த விண்டோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பீம் இருக்கும். இல்லைனா அதுக்கு மேலே நீங்கள் வைக்கிற பிரிக்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா, அந்த விண்டோஸ் மேலே வெயிட் விழுந்துச்சு அப்படின்னா, லோட் விழுந்துச்சுன்னா அந்த விண்டோ க்ரஷ் ஆகிடும். ஸோ அந்த லோடை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விடணும் விண்டோக்கு 2 பக்கம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு வார்த்தை வந்து ஒரு 2 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணலாம். வேறு எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா ஐ ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நிறைய விஷயம் வந்து ப்ராக்டிக்கலாக என்னால் வந்து விஷுவலைஸ் பண்ணவே முடியல. அனிமேஷன்ஸ்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் எனக்கு, ஏன்னா ஐம் லைக் கை ஹூ ஹேவ் டு விஷுவலைஸ் இட். ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சால் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கும், இல்லைனா இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதனால் வந்து ஐ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னேன். பட் ஐ திங்க் தட் இஸ் ஒன் திங் இட் இஸ் ட்ரூ. ஸோ இதில் என்ன வந்து டிப்பிக்கலானா, ஷுட் ஹேவ் அ குட் மேத்தமெட்டிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் ஆப்டிடியூட் இருக்கணும். விச் இஸ் ட்ரூ. நான் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட் லேப் அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் வரப்போ வந்து இட்ஸ் ஈவன் ட்ராவாக நம்ம பண்ணுற சின்ன கேல்குலேஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டு யூஸ் ஸ்கூல் லெவல் மேக்ஸ் அண்ட் யூனியில் பண்ண மேக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் வந்து என் லைஃப்லேயே வந்து ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணது வந்து இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணேன் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுறப்ப தான் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காலேஜில் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து டெய்லர் ஸ்விஃப்ட் மெத்தட் இதெல்லாம் வந்து பண்ணுறப்ப எப்படியோ பாஸ் ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எப்படியோ பண்ணிவிடுவோம். பட் அது எங்கே அப்ளை பண்ணுறது, அது எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. வேறஸ் அந்த அட்வான்ஸ் டிப்ளமோ இன் ரோபோட்டிக்ஸ் படிக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ராக்டிக்கலான எக்ஸசைஸ் பண்ணணும், அசைன்மெண்ட்ஸ் பண்ணணும். அப்போ வந்து காலேஜ் மாரி வந்து நம்ம சும்மா ஏதோ ஒன்று சப்மிட் பண்ணிட்டு பாஸ் ஆகிட்டு போக முடியாதுல்ல. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ புரிஞ்சிச்சு. ஸோ அந்த மேக்ஸ்லாம் யூஸ் ஆகிறது. ஸோ அதனால் வந்து ஐ வில் சே லைக் நீங்கள் மேக்ஸ் வந்து இஃப் யூ நாட் டூ குட் அப்படின்னா இட் மே பி டூ ஹார்ட். ஈவன் தோ நீங்கள் வந்து இதில் ப்ரோக்ராமிங்கில் போக போகிறேன், நான் C++ பண்ண போகிறேன், ஜாவா பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணாலுமே ஐ திங்க் இட் இஸ் கோன் பி பிட் டிஃபிகல்ட். ஸோ திங்க் அபவுட் இட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் டிவைஸ், லீனியர் சிஸ்டம்ஸு, ப்ராபபிலிட்டி, ரேண்டம் வேரியபிள்ஸு, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸு, 4 இயர் வந்துச்சு பாருங்கள், 4 இயர் லேப்லெஸ், அதுக்கப்புறம் Z ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ மேக்ஸுங்க டூ மச் ஆஃப் மேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஸ்கில் செட் வேறு என்னென்ன ஸ்கில் செட் நீங்கள் டெவலப் பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து ஈவன் இதில் போட்டிருக்க மேட் லேபாக இருக்கட்டும், மற்ற விஷயம்லாம் கூட வந்து யூ கேன் லேர்ன் இட் அட் ஹோம். யூடியூப்பில் இதெல்லாம் பண்ணலாங்க. ஊடுமே, யூடியூப் இந்தமாதிரி கோர்சஸ்லாம் பண்ணலாம். யூ டோன்ட் நீட் டு கோ டு அன் இன்ஸ்டியூட்டோ இல்லை அந்தமாரி தான் போகணுன்னு அவசியம் இல்லை. பட் ரெக்ரூட்டர்ஸ் வந்து தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து அவங்க போடுறப்பே பார்த்தீங்கன்னா ஆடில் வந்து தே ஸ்பெசிஃபைங் வெரி கிளியர்லி. ஸோ எனக்கு வந்து பிஇ கிராஜுவேட்ஸ் வேணும், இங்கே பாருங்கள் பிஇ எம்டெக் கிராஜுவேட்ஸு அண்ட் இதில் என்ன போட்டிருக்காங்க தெரியலையா. ஸோ இதில் எதுவும் போடல. போஸ்ட் கிராட் நாட் ரிக்வயர்ட், எனி கிராஜுவேட் போஸ்ட் கிராட் நாட் ரிக்வயர்ட் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா வந்து நான் வந்து இப்போ விசாரித்த வரைக்கும் எனக்கு வந்து எப்பவுமே இந்த மாஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம பிஇ முடிச்சோன்னா மாஸ்டர்ஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் வேஸ்ட் அப்படின்றது தான் என்னோட ஐடியாலஜி. பட் இந்தமாரி ஃபீல்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல். ஏன்னா இதில் நீங்கள் போய் ஈவன் ஃப்ரெஷ்ஷராக ஒர்க் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இட் இன்வால்வ்ஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அதுக்கு வந்து யூ நீட் சர்டன் அமௌண்ட் ஆஃப் டீட்டெயில்டு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தேவை. பட் சும்மா ஒரு பேப்பரை கிளியர் பண்ணி ஒரு டிகிரி வாங்கிட்டு நான் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு அந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேலையை அப்ளை பண்ணலாம், நீங்கள் இன்டர்வியூ போகலாம், மேபி தியரட்டிக்கலாக கிளியர் பண்ணலாம், அடுத்த நாள் உட்காந்து வேலை ப்ராக்டிக்கலாக செய்கிறப்ப வந்து யூ மே நாட் பி ஏபிள் டு டூ இட். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃபீல்டில் நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஃபீல்டில் மாஸ்டர்ஸ்க்கான வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா மேக் ஷூர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டூ இட். லாஜிக்கலி அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த நாள் நீங்கள் வேலை செய்வீங்க. ஸோ அப்போ வந்து அந்த மாஸ்டர்ஸ் வந்து பிரோஜனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து C++, ஜாவா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸு, ஜாவா டீபக்கரு, அதுக்கப்புறம் வந்து ASIC, FPGA, ஃப்ளோவு, HDL, அதுக்கப்புறம் வெரிலாக் இதெல்லாம் வந்து யூ கேன் லேர்ன் இட் ஃப்ரம் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. SV அண்ட் ஸ்கிரிப்டட் லாங்குவேஜஸ் லைக் C ஷெல்லு, Perl, TCL, Python, PowerShell. ஸோ இதுமாரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்தமாரி லாங்குவேஜஸ் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ்டு, Node.js பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுறாங்க. அண்ட் ஈவன் சம்டைம்ஸ் வந்து VLSI இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் வித் அன் எம்பெடட் டீம் அப்படின்னா வந்து யூ மே பி யூஸிங் ஆல் ஃபேன்சி லாங்குவேஜஸ். இப்போ எம்பெடட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ IoTயில் வந்து எல்லா லாங்குவேஜ் இருக்குது. Python இருக்குது, Node.js இருக்குது, எல்லா C#, எல்லா லேட்டஸ்ட் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ விச் வில் பி பெட்டர். பட் அகெயின் நீங்கள் வந்து VLSIயில் பியூராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கால்வாசி வந்து C++ வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் சார்ட் ஆஃப்டர். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கில் செட் நான் பார்த்த வரைக்கும் ஜாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேர் ஆஸ்கிங் ஃபார் C and C++ as சார்ட் ஆஃப் லைக் a mandatory. ஒரு ரீசன் வந்து லெகசி சிஸ்டம்ஸ் வந்து தே ஸ்டில் யூஸ் C++. ஸோ அதனால்
அதுக்கப்புறம் ப்ரொஃபிஷியன்சி இன் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் டிசைனு, FPGA ஆர்கிடெக்சரு, RTL கோடிங்கு யூஸிங் HTL அண்ட் இதெல்லாம் அப்படியே இறக்குமே முன்னாடி பார்த்தது தான். வெரிஃபிகேஷன் மெத்தடாலஜிஸ் லைக் OVM, VMM, அதுக்கப்புறம் எக்ஸ்போஷர் டு கேண்டஸ், மேக்மா, சினாப்சிஸ். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி வந்து சிலது வந்து எனக்கு ஆக்சுவலாக என்னென்று இன்டெப்த்தாக தெரியாது. பட் ஐ ஜஸ்ட் கலெக்ட் திஸ் இன்ஃபோ. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் சில விஷயம் வந்து ஐ ஹவ் சீன் திஸ். ஏன்னா இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸில் ஒர்க் பண்ணுறப்ப வந்து ஐ ஹர்ட் தீஸ் டெர்மினாலஜிஸ். அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக வந்து சில ஸ்ப்ளைசிங் டூல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்ட் ஆஃப் த டெக்னிக்கல் ட்ரைனிங் வந்து ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சம் ஆஃப் தீஸ் திங்ஸ். எல்லாம் இல்லை, பட் இந்த சில டெர்மினாலஜிஸ்லாம் வந்து அங்கே எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன். Yeah, so that's about it, guys. And so I think hopefully இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. We'll catch up again in another video, and thank you so much, and cheers, guys.